இந்த உறவிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூன்றாவது நூலாய் வந்து 30 நூல் சீக்கிரமாய் ஆராதனை சொல்லப்பட்டது போல இந்த உறவை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். நீங்க எல்லாம் போய் வந்துடலாம். கை பேசாதீங்க, யாரும் பேசக்கூடாது. யோனாவாகிய நான் மகிமையாகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தேவனுடைய தூய நியமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் உனக்கு கிறிஸ்துவுக்குள் வாக்கு கொடுக்கிறேன். மகிமையாகிய நான் அல்லிமுத்து யோனாவாகிய உன்னை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை தூய நேமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் உனக்கு கிறிஸ்துவுக்குள் நான் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கர்த்தர் கேட்டார், நாமும் கேட்டோம். இப்பொழுது மகிமையான நேரத்துக்கு நேராய் வந்திருக்கிறோம். இப்பொழுது வேதாகமத்தை மாற்றுபடியான ஒரு நேரம். இந்த வேதாகமத்தை ஜெபித்து கொடுக்கும்படியாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபணும். யாரும் பேசக்கூடாது. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாரு. ஊர்ல இருந்து வந்துக்கிறேன், நீ அங்கிருந்து நாம் கண்களை மூடி நாம் ஜெபணும். வானத்தையும் பூமியும் தகவலே ராட்சனாக கேட்ட செய்தியின்படி தகவலே ராட்சன பிள்ளைகளை ஒன்றாக அன்றே கூட்டி இணைக்கும்படியாக உங்கள் சித்தம் இருக்கிற தயவுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் தகப்பனை வாழ்நாள் முடிவு பறையின தகப்பை ராட்சனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டவர்களாக அன்றே தன்னுடைய அந்த கணவரையும் அந்த மனைவியாக தகப்பன இந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் தாமே இந்த மனப்பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க. கடைசி வரைக்கும் இந்த வாழ்நாள் முடிவு பறையந்தோ இந்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் மதித்து ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க தேவன் தாமே ராட்சன் திருமையை பாராட்டு அதுக்கு அடிப்படையாக இந்த வேதாகமத்தை நம்ம பரிமாற்றிக்கொள்ள இருக்கும் பொழுது தேவன் தாமே ராட்ச வார்த்தை மூலமாக இந்த பிள்ளைகளோடு பேசுங்க. வாழ்ந்து செல்லும் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவுள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென். நாம் கண்களை கூடி நாம் ஜெபிப்போம். இந்த திருமாங்கலித்தோடைய காலத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய சமுதாயத்தின்படி நம்முடைய கலாச்சாரத்தின்படி மாங்கலியத்தை அணிவிப்பது வழக்கமாய் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற அப்படின்னாலே நம்முடைய கலாச்சாரத்தின்படி மணியை திருமாங்கல்யமாக அணிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த முறை மாறி சிலுவையை அணிவிக்கும்படி சீக்கிரமாக நீங்கள் என்ன செய்யணும், அந்த முறைப்படி வர வேண்டும் என்று உங்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்.
இப்பொழுது இந்த திருமங்கலத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அருமையான இந்திய கலாச்சாரத்தின்படியும் பண்பாட்டின்படியும் இந்த திருமங்கலத்தை உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பெண் எனக்கு மனைவியாய் இருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக இந்த திருமாங்கல்யம் அணியப்படுகிறது. இந்த திருமாங்கல்யத்தை நான் அணிந்திருக்கிறேன், இன்னார் எனக்கு கணவராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எனவேதான் 30 நூல் சீக்கிரமாய் அராதி என்று பிரசங்கி சொல்கிறது நாங்கள் கேட்கிறோம். 3ஆம் பிரியாய் என் ஆண்டவராக இயேசு வந்து இவர்கள் இருவரும் ஒவ்வொரு பிரியாய் இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையை எந்த மனிதனாலும் நுழைக்கக்கூடாதபடி கர்த்தரே இவர்களை ஒன்றிணைக்கிறபடினால நாங்கள் துதிக்கிறோம். திருமங்கலத்தை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Ready? எல்லாம் உற்சாகமாக கைகளை தட்டி போகலாம். உற்சாகமாக பரிசுத்தமாக அழைக்கிறீரே, பரிசுத்தமாக அழைக்கிறீரே. பரமன் இயேசு பிரான் முதலில் வந்தார், பரிசுத்தமாக அழைக்கிறீரே. பெற்றோர்கள் சுத்தத்தார் நிறைந்து